உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க சக்தியை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். பொம்மையை அடைச்சு வச்சிருக்கிறதா பொய் சொல்லிருக்கீங்க. அவ எங்க எல்லாரையும் பாடா படுத்தி எடுத்துட்டா. நாங்க எல்லாரும் செத்து பொழைச்சு வந்திருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? உண்மையால எப்படி பிரச்சனை வரும்? அவளை நான் இங்க அடைச்சு வச்சிருக்கேனே. அத நம்பி தானே நான் எல்லா பிளானையும் போட்டேன். கடைசியில அது எதுவுமே நடக்காம போனது மட்டும் இல்லாம அந்த வண்டு வந்து எங்க எல்லாரையும் கொட்டிட்டு போனது மட்டும் தான் மிச்சம். இப்பவாது புரியுதா? நீங்க சொன்ன போய் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுன்னு. எப்படி 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 இதெல்லாம் நடந்துச்சு? அதுதான் எனக்கு புரியல. நீங்க கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. தமன்னா வேணா, சத்திய நீ சந்தேகப்படாத. நீ இங்க அடைச்சு வச்சிருக்கிறது உண்மை. அது நான் கும்பிடுற சாண்டாளி மேல சத்தியம். ஒருவேளை நான் கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து இவ அங்க வந்து அதே பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நான் சொல்றது நிஜம். நாளைக்கு இதே இடத்துல நடு நிச்சயில ஊழ நட்சத்திரம் வரும். அந்த நேரத்துல நான் அவளை நிர்மூலமாக்க போறேன். அதுக்கப்புறம் பூமிங்கிற ஆவி இந்த பூமியில் இருந்ததுக்கான தடயமே இருக்காது. இது அந்த சண்டாளி மேல சத்தியம். போன் காட்டோ. பூமி அடைச்சு வச்சு கூட உன் வேலையை காமிக்கிறியா? நாளைக்கு இரவு கதை முடிய போகுது. டேய், நீ சரியான மூடண்டா. நீ சொன்னது இந்த ஜென்மத்துல நடக்காதுடா. அழிய போறது நீயா நானான்னு பாருடா. என் சட்டிக்குள்ள அடப்பட்டு கூட உன் திமிர அடங்கலையா? ஏதோ உன்னோட சக்தியில இதை வச்சு நீ மேஜிக் காட்டியிருக்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ என்ன அழிச்சிருக்கியா பாக்கலாமா? நாளைக்கு நடு ஜாமத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாரு. சிதப்பா, இன்னைக்கு நைட்டு பொம்மிய ருத்ரா அழிச்சே தீர்வேன்னு சொல்லிருக்காரு. அது கண்டிப்பா நடந்தே தீரும், கவலையே படாதீங்க. அட போமா, அவன் தினம் தினம் அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா கடைசியில ஆப்பு என்னமோ நமக்கு தான் வருது. பார்த்தல, கழுத்தை திருப்பவே முடியல, அப்படியே நிக்குதும்மா. தமன்னா, இன்னைக்காவது கண்டிப்பா அவனை நிறைவேற்ற சொல்லுமா. ஏன்னா எனக்குலாம் ரொம்ப வீக் பாடிம்மா. ஓடுறதுக்கோ ஓடி வரத்துக்கோலாம் என்னால முடியலம்மா. இந்த வயசுக்கு மேல அடிபட்டுருச்சு உதப்பட்டுருச்சுன்னு தினம் போய் கட்டு போடுறதுக்கு ரொம்ப அவமானமா இருக்கும்மா. எனக்கே இவ்வளவு அடிபட்டிருக்குன்னா அக்காவும் மனவும் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் வா. என்னம்மா, எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சுமா. ராணி வந்ததும் பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரிம்மா. அதோ வந்துட்டானே சித்தார்த். என்ன பாட்டி இது? நடு ஹால்ல பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன விசேஷம்? இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும்? அப்பா, இதெல்லாம் யார் வேலையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மளோட வீட்ல இருக்கால குவீன், அவளோட வேலையா தான் இருக்கும். அவ குயினா? அவ ஃப்ராடு. என்ன பாட்டி இது? இதெல்லாம் அந்த ராணியோட வேலையா? நேத்து நீ ஒரு கல்யாண ஆர்டர் எடுத்தல்ல, அங்க நடந்த விஷயம். இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம யாரோ மாயான்னு ஒருத்தர் வந்துட்டு போனாங்களே.
அந்த விஷயம் இப்படி எல்லாமே தப்பு தப்பா நடந்ததுனால ராணி நம்ம வீட்ல இப்படி ஒரு பூஜை பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காப்பா. சித்தப்பா கொஞ்சம் விட்டா இந்த ராணி நாம தான் எல்லாத்தையும் பண்றோம்னு கண்டுபிடிச்சிருவா போல இருக்கே. அவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லனா இவ்ளோ பெரிய பூஜையை பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. யாரோ அவளை இப்படி எல்லாம் பண்ண சொல்லி வழி நடத்துறாங்க. சித்தப்பா அது யாரு என்ன நம்ம உடனே கண்டுபிடிக்கணும். என்னம்மா சொல்ற? இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ பயமா இருக்கு. அவளுக்கு அந்த அளவுக்கு மூளை இருக்கா? பாத்துருவோம் சித்தப்பா. இதெல்லாம் நிஜமாவே பண்றாளா இல்லன்னா அவ சீன் போடுறதுக்காக பண்றாளான்னு கண்டுபிடிக்கணும். இல்ல தமன்னா, இதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. என்ன சித்தப்பா சொல்றீங்க? என்ன பாட்டி, இவளால சும்மாவே இருக்க முடியாதா? இந்த பூஜை வீட்ல நடக்கிறது அவ்வளவு விசேஷம்பா. சுமங்கலி பூஜை பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட அதிகமான பலன் இந்த பூஜை பண்ணா கிடைக்கும்பா. அப்படி என்ன பூஜை இது? இத கார்வா சவுத்னு சொல்லுவாங்க. வட இந்தியா பக்கம் நிறைய பேர் இத பண்ணுவாங்கப்பா. இங்க நாம பண்ற சுமங்கலி பூஜை மாதிரி இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்கு. ஆனா ராணி எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு பண்றான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான பூஜை. அப்படியா? ஆமாண்டி தங்கம். இந்த பூஜை பண்ணணும்னா விடிய காலையில எந்திரிச்சு குளிச்சு சுத்த பத்தமா விரதம் இருக்கணும். அப்புறம் அண்ணன் தண்ணி கூட சாப்பிடாம, ஏன் எச்சில் கூட முழுங்காம காலையில சூரிய நமஸ்காரத்தோட இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் 3 காலமா இந்த பூஜை நடக்கும். முதல் காலத்துல 108 பூக்களை வச்சு அம்மன் துதி சொல்லி அம்மனுக்கு சாத்தணும். 2வது காலத்திலயும் 108 பூக்களை வச்சு மந்திரங்களை சொல்லி அம்மனுக்கு சாத்தணும். 3வது கால பூஜைய 6 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கணும். இந்த பூஜையில 7 சுமங்கலிகளை உட்கார வச்சு 9 விளக்கேத்தி அம்மனுக்கு முன்னால அவங்களுக்கு மஞ்சள் சரடு புடவை எல்லாம் தானமா கொடுக்கணும். கடைசியா சந்திரனுக்கு நீர்வாரி எரிச்சு சல்லடை வழியா தீபத்தை ஏத்தி பார்க்கணும். பார்த்த கையோட அதே சல்லடை வழியா அவங்களோட கணவனை பார்க்கணும். அதனால அவங்களோட ஆயுள் கூடும். ஏதாவது கண்டா இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும். அந்த வீடு தடிச்சு மேலோங்கும், ஐஸ்வர்யத்துல பெருகும்னு ஐதீகம். முடியல பாட்டி, தலையே சுத்துது பாட்டி. டேய், என்ன கிண்டல் பண்றியா? அவ உன்ன மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இதையெல்லாம் பண்றான்னு நான் நினைக்கிறேன். சரி சரி, இப்ப அந்த ஃப்ராட் எங்க? அப்பா பாவம் பா ராணி, அவளை ஃப்ராடுன்னு சொல்லாதீங்கப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.